Welcome back to my channel. நம்ம Monday market ஓட analysis பத்தி தான் பார்க்க போறோம். So first FIS DIS ஓட datas பார்க்க போறோம். Further பார்த்துட்டு after that நம்ம Monday market ஓட analysis போவோம். So Friday பாத்தீங்க அப்படின்னா FIS வந்து 10,097 கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க. 12,351 கோடிக்கு profit book பண்ணி net செல்லரா இருக்காங்க 2,254 கோடிக்கு. And DIS பார்த்தோம் அப்படின்னா 14,293 கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க. 10,331 கோடிக்கு profit book பண்ணி net buyers கண்டினியூ ஆகுறாங்க 3,961 கோடிக்கு. அண்ட் இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா FIS வந்து தொடர்ந்து ப்ராஃபிட் புக்கிங்ல இருக்காங்க அண்ட் DIS வந்து அவங்களோட பொசிஷனை வந்து ஹோல்டிங்ல வச்சுட்டு இருக்காங்க. அண்ட் நம்ம ஃப்ரைடே நம்ம பார்த்தோம் அப்படின்னா இண்டெக்ஸ் வைஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா எல்லா செக்டர்ஸுமே வந்து டவுன்ல தான் மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆச்சு. அண்ட் நிஃப்டி ஐடி செக்டர்ஸ் மட்டும் நல்ல ஒரு பாசிட்டிவ் க்ரோத் இருந்தது. நிஃப்டி ஐடி மட்டும் 3.44% நல்ல ஒரு பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் அதிகமாக ஃபால் ஆன செக்டார்ஸ்ன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நிஃப்டி மீடியா செக்டார்ஸ் அண்ட் நிஃப்டி ஹெல்த் கேர் செக்டார்ஸ் அதிகமாகவே ஒரு ஃபால் இருந்தது. 3.14% நிஃப்டி ஹெல்த் கேர் அண்ட் நிஃப்டி மீடியா செக்டார்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 3.59% நெகட்டிவ்ல ட்ரேட் நடந்தது. ஸோ நிஃப்டி ஐடி செக்டார்ஸ் மட்டும் ஏன் பாசிட்டிவாக இருந்தது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா டிசிஎஸ் ரிசல்ட் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட்டாக வந்தது. ப்ரீவியஸ் குவார்ட்டர்லி ரிசல்ட்டை பார்க்கும்போது இந்த குவார்ட்டர்லி Q3 ரிசல்ட் வந்து 12,400 கிட்ட அவங்களோட ப்ராஃபிட்டை வந்து அவங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. அதனால வந்து ஸோ நிஃப்டி ஐடி செக்டார்ஸ் எல்லாமே நல்ல ஒரு பாசிட்டிவ் க்ரோத். அண்ட் இதை தொடர்ந்து பிப்ரவரி வந்து பட்ஜெட் தாக்கல் இருக்குது. ஸோ இதுவுமே மார்க்கெட்டில் ஒரு இம்பாக்டை க்ரியேட் பண்ணும். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். இப்போ நம்ம பார்க்க போகிறது நிஃப்டியோட சார்ட் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நிஃப்டி நம்ம பார்த்தோம் அப்படின்னா கண்டினியூஸ் ஒரு ஃபால். நீங்கள் என்னோட ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாகவே நீங்கள் நல்ல ஒரு ப்ராஃபிட் எடுத்துருக்க முடியும். நான் ஒரு 9:15 கூட வாட்ஸ்அப்பில் அப்டேட் பண்ணியிருந்தேன். ஸோ 23,350 ஒரு குரூஷியல் சப்போர்ட்டாக மார்க்கெட்டுக்கு ஆக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த 23,350 மார்க்கெட் பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் 23,000 தான் ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும் மார்க்கெட்டில் அப்படின்னு சொல்லி அப்டேட் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது மண்டே மார்க்கெட்டோட அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். ஸோ மார்க்கெட் வந்து ஒரு குரூஷியல் ஜோனில் இருக்குது. மார்க்கெட்டோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த லோ தான் மார்க்கெட்டுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும் 23,279. பட் மார்க்கெட் வந்து இந்த லோவை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா 23,346 லோவை பிரேக் பண்ணிச்சுன்னா நெக்ஸ்ட் சப்போர்ட் 23,250 ரேஞ்ச் மார்க்கெட்டுக்கு ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். பட் இந்த 23,250 மார்க்கெட் பிரேக் ஆச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோன் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 23,000 தான் ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். பட் இதுவே மார்க்கெட் வந்து 23,600 பிரேக் பண்ணி மார்க்கெட் சஸ்டெயின் ஆகுது அப்படின்னா நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோன் நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் 23,760 ரேஞ்சாக இருக்கும். இதுவே நம்ம 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் வாட்ச் பண்ணுறோம் அப்படின்னும் போது 15 மினிட்ஸில் பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து கண்டினியூஸாக ஒரு ஜோனுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஒன்ஸ் மார்க்கெட் வந்து இந்த லெவலில் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா ஸோ இந்த இடத்த பிரேக் பண்ணி மார்க்கெட் சஸ்டெயின் ஆகுதுன்னா நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோனாக நம்ம பார்க்க போகிறது 15 மினிட்ஸில் இந்த 23,700 ரேஞ்ச் இருக்கும். இதையும் மார்க்கெட் பிரேக் பண்ணி சஸ்டெயின் ஆகுதுன்னா நெக்ஸ்ட் லெவல் 23,760. ஸோ மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸோ மார்க்கெட் இந்த லெவலை பிரேக் பண்ணி டவுன் ஆகுது அப்படின்னா ஃபர்தராக 23,340 பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோன் 23,250 ரேஞ்ச் இருக்கும். இந்த 23,250 மார்க்கெட் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா ஃபர்தராக 23,000 ஒரு பெரிய ஃபால் நிஃப்டியில் எதிர்பார்க்கலாம். ஸோ Q3 ரிசல்ட் எல்லாமே பாசிட்டிவாக இருந்தது அப்படின்னா மார்க்கெட் இங்கேருந்து ரெக்கவர் ஆகுமா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் என்னோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக மண்டே நான் கன்சிடர் பண்ணுறது ரெசிஸ்டன்ஸ் லெவல் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் லெவல்
resistance level 23,600. Next resistance 23,700. So market இதையும் break பண்ணி sustain ஆகுது அப்படின்னா next 23,760. support zone நான் consider பண்றது 23,340. next support zone 23,250. next support 23,050. 23,000 இருக்கும். So friends, bank niftyல இதுதான் என்னோட support and resistance. next நம்ம பார்க்க போறது bank nifty. So almost bank niftyல நான் சொன்ன support and resistance எல்லாமே work ஆயிருந்தது. but நம்ம 49 தான் final support சொல்லிருந்தோம். but 49ஐயும் break பண்ணி market வந்து ஒரு பயங்கரமான selling pressureல இருக்கு. so IndusInd Bank, public sectors banks எல்லாமே அன்னைக்கு டவுன் ஆனது தான் ஒரு பெரிய இம்பாக்ட் பேங்க் நிஃப்டியில். ஸோ செல்லிங் ப்ரெஷர் வந்ததுக்கு காரணம். ஸோ நம்ம பேங்க் நிஃப்டியை ஒன் டே டைம் ஃப்ரேமில் கன்சிடர் பண்ணுறோம். ஸோ ஒன் டே டைம் ஃப்ரேமில் பார்த்தோம் அப்படின்னா செல்லிங் ப்ரெஷர் பேங்க் நிஃப்டியில் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த லோவை மார்க்கெட் பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா இப்போ இருக்க இந்த லோவை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா ஃபர்தராக மார்க்கெட்டுக்கு நெக்ஸ்ட்டு சப்போர்ட் ஜோன் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 48,000 தான் ஒரு சப்போர்ட்டாக மார்க்கெட்டில் ஆக்ட் ஆகும். இதுவே மார்க்கெட் வந்து ரெக்கவர் ஆக ட்ரை பண்ணுது அப்படின்னா 49,500 இதையும் பிரேக் பண்ணி மார்க்கெட் சஸ்டெயின் ஆகுதுன்னா நெக்ஸ்ட் லெவல் 50,200 இருக்கும் ஒன் டே டைம் ஃப்ரேமில். ஸோ நம்ம 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னும் போது ஆல்மோஸ்ட் பேங்க் நிஃப்டியும் வந்து ஸோ 15 மினிட்ஸில் பார்த்தோம் அப்படின்னா பேங்க் நிஃப்டி இந்த லோவை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா ஃபர்தராக 48,000 ரேஞ்சை மார்க்கெட் டச் பண்ணுறதுக்கான ஹை ப்ராபபிலிட்டி இருக்குது. நெக்ஸ்ட் மார்க்கெட் வந்து அப்சைட் டர்ன் ஆகுது அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் லெவல் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 49,250 இதையும் மார்க்கெட் பிரேக் பண்ணுது அப்படின்னா ஃபர்தராக 49,500. இந்த 49,000 பிரேக் பண்ணி மார்க்கெட் சஸ்டெயின் ஆகுதுன்னா நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோன் நம்ம நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் 49,980 ரேஞ்ச் இருக்கும். இதுவே மார்க்கெட் டவுன் ஆகுது 48,670 பிரேக் பண்ணி சஸ்டெயின் ஆகுது அப்படின்னா ஃபர்தராக மார்க்கெட் வந்து நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோனாக ஆக்ட் ஆகுது 48,000 ரேஞ்ச் தான் பேங்க் நிஃப்டியில் நெக்ஸ்ட் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டியில் என்னோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலாக நான் கன்சிடர் பண்ணுறது ரெசிஸ்டன்ஸ் லெவல் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 49,250. நெக்ஸ்ட் சப்போர்ட் நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் 49,500. நெக்ஸ்ட் இதையும் பிரேக் பண்ணி மார்க்கெட் சஸ்டெயின் ஆகுது அப்படின்னா 49,980. ஸோ சப்போர்ட் லெவலாக நான் கன்சிடர் பண்ணுறது 48,000. இந்த 48,630. நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோன் 48,000. ஸோ பேங்க் நிஃப்டியில் இதுதான் என்னோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட அனாலிசிஸ் கண்டிப்பாகவே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஆல்.